ஆதவ் அர்ஜுன் ஒரு தவறான ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் போய் சேர்ந்திருக்காரு. அது முதல்ல அவர் செய்த தவறு. காரணம், அவர் ஏற்கனவே சபரீசனோட சேர்ந்து பயணிச்சிருக்காரு. அதில் சபரீசனுக்கு இவருக்கும் கருத்து வேற்றுமை எல்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் சபரீசன் மேலே ஒரு கோபத்தோடு தான் அவர் வெளியில் வந்திருக்கார். அப்போ சபரீசன் மேலே அந்த கோபத்தை காட்டுறதுக்கோ இதுக்கோ ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணி ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. அது ஒரு தப்பான அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைமை எடுக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டாண்டு எடுக்க முடியுமா? அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்ததே தப்பான எதிர்க்கட்சி. நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சியில் போய் சேர்ந்து நீங்கள் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் அவங்களே அவங்களுடைய கையால் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறவங்க எலெக்ஷன் டைமில் அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு எல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. திமுகட்ட கம்யூனிஸ்ட்லாம் பணம் வாங்கினாங்கல்ல, அது மாதிரி தான் அவங்க அப்படி ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் என்ன பேச விடலை அப்படி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அதனால் தப்பு இவர் மேலே தான். தேர்ந்தெடுத்த கட்சி தவறான கட்சி.